சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மியூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். இப்போது மீனராசிக்காரங்களுக்கு உண்டான ஒரு பிரத்யேகமான அந்த பதிவை பார்க்க போகிறோம். மீனராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள அந்த காலகட்டத்தினுடைய மாற்றம், எப்போ ஒரு நல்ல முன்னேற்றம், எப்போது ஒரு ஏறுமுகமான சூழ்நிலை, தொட்டதையெல்லாம் துவங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம், படுகின்ற பாடிற்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய வகுமதிகள் எப்போ பூர்ணமாக கிடைக்கும், இது எப்போ, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலத்திற்கு மீனராசிக்காரங்களுக்கு 12ஆம் பாவத்தில் சனி போகிறார். இந்த 12ஆம் பாவம் சனி நான் சொல்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படிங்க. ஏன்னா ஒரு சில பேர் இப்போ சனி பயிற்சி ஆகிட்டாரு, மீனராசிக்கு ஜென்மத்தில் சனி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாமே திருக்கணிதாங்க, வாக்கிய முறைப்படி. வாக்கியம்னா நம்ம மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய முன்னோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியவங்க எல்லாமே நம்மளுடைய தமிழகத்தில் வாக்கிய முறைப்படி தான் பெரியவங்க எல்லாமே பார்த்துருக்காங்க. அதனால தான் பெரிய கோவில்கள், சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய திருநள்ளாறு கோயிலாகட்டும் இருக்கட்டும், சூரியனார் கோயிலாகட்டும், அதே போல் திங்களூர் கோவிலாகட்டும், அதே போல் வைத்தீஸ்வரன் கோவிலாகட்டும், புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடு கோவிலாகட்டும், குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய ஆலங்குடி கோவில், கஞ்சனூர் கோவில், திருநாகேஸ்வரன் கோவில், கீழப்பெரும்புள்ளம், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கோவில்லையும் சனி பயிற்சிங்கிறது அடுத்த வருஷம் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி. அதை தான் வாக்கிய முறைப்படி தான் எல்லாருமே அனுஷ்டிக்கிறாங்க. திருநள்ளாறு இது மாதிரி 9 கோவில் மட்டும் இல்லை, திருவண்ணாமலை கோயிலாகட்டும், திருச்செந்தூர் கோயிலாகட்டும், ஆறுபடை முருகன் கோயிலாகட்டும், எல்லா கோவில்லையும் வாக்கிய முறைப்படி தான் கொண்டாடுறாங்க. நம்மளும் வாக்கிய முறைப்படி அனுஷ்டானம் பண்ணுறது தான் நமக்கும் சால சிறப்பு. முதல் விஷயம், ஏன்னா இந்த சனி பயிற்சியை நிர்ணயங்கிறது நிறைய இருக்குது. வாக்கியம் மட்டும் இல்லை, வாக்கியம் இருக்குது, திருக்கணிதம் இருக்குது, அதை தாண்டியது சில எஃபிமெரிஸ் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா சாயனம், நிராயணம்னு இன்னும் 2 விதம், பெரிய விதம் இருக்குது. அப்போது நம்ம செய்யக்கூடிய வாக்கிய திருக்கணிதத்துக்கே சாயன நிராயணத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் இன்னும் வித்தியாசம் வந்துடும். சரிங்களா? அப்போது இதுதான் எல்லாத்திற்கும் சில இது இருக்குது. நாம் நம்மளுடைய பெரியவங்க கடைப்பிடிச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா வாக்கிய முறைப்படி தான். நாமும் வாக்கிய முறைப்படி கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சிறப்பானதுங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போது வாக்கிய முறைப்படி இந்த சனி பயிற்சிங்கிறது பார்த்திங்கன்னா 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி, அதை முன்னாடியே சொல்லிட்டேன். பல கோவில்கள்லையும் அதை தான் கடைபிடிக்க போகிறாங்க. சரி, இப்போது அதன் பிறகும் சனி பயிற்சி ஆன பிறகு உங்களுக்கு 7.5 விட்டுருமா அப்படின்னா கிடையாது. இப்போ நீங்கள் சரியாக சொல்ல போனால் 7.5 வருடத்தினுடைய முதல் 2.5 வருட காலத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போது மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து 2026 சரியாக 5 வருட காலம் அப்படிங்கிறது 7.5 வருஷம். அதாவது சற்றேற குறைய பார்த்தீங்கன்னா அடுத்த சனி பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2028 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அடுத்த சனி பயிற்சி நடக்குது. அப்போது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேருந்து 2வது பாவம் ஏப்ரல் 24 2028, அதாவது கீழக வருஷம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேருந்து 2ஆம் பாவத்துக்கு மாறிடுவார். அப்போ 2ஆம் பாவத்துக்கு மாறிட்டாரு, அப்போ 7.5 சனி விட்டுருமானா அப்பையும் அல்ல. அதற்கு அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி தான் உங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலை தரக்கூடிய சனி பயிற்சி. அந்த சனி பயிற்சி எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 29ஆம் தேதி 2030 மே 29 தான் உங்களுக்கு பூர்ணமான 7.5 சனியிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகுது. சரியாக சொல்ல போனால் தமிழ் முறைப்படி பார்த்தீங்கன்னா சாதாரண வருஷம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நடக்குதுங்க இந்த சனி பயிற்சி. சரிங்களா? சரி, இப்போ இந்த சனி பயிற்சியை நம்ம பார்த்துட்டோம். அது வரையிலையும் நம்ம கஷ்டம்தானா? இன்னிலேருந்து தேதிக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆகுது. ஏற்கனவே படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் 5 வருஷம் இதை தாக்கு பிடிக்க முடியுமா தெரியலீங்களே சுவாமி, எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. அதாவது இந்த சனி, இந்த 7.5 சனி பகவானினுடைய அந்த பீட்டிகை அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனாவது முறை சுற்றிருக்காரு அப்படிங்கிறது முதல் விஷயம். அதாவது உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி முதல்ல வந்துருச்சுன்னா அதற்கு மங்கு சனின்னு பேர், 2வது வந்தால் அதற்கு பொங்கு சனி,
மூணாவது வருவது போக்கு சனி, நாலாவது வருவது தான் மரண சனி அப்படின்னு பேர். சரிங்களா? இப்போ நடக்கக்கூடிய சனி பகவான் எந்த சனியில் இருக்காருங்கிறத கவனிச்சுங்க. ஓரளவுக்கு பொங்கு சனியாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு நன்மையை உங்களுக்கு நல்லாவே கொடுப்பாரு, நிதான போக்கை கொடுப்பாரு, வளர்ச்சியில் சில தடைகளை கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். உங்களுடைய வேலை நேரத்தை அதிகரிக்க செய்வார், அதிகப்படியான உடல் உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவார், அதற்கு உண்டான வெகுமதியை கொஞ்சம் குறைச்சி தான் உங்களுக்கு கொடுப்பாரு, ஆனால் கொடுப்பாரு, அதான் ஒரு விஷயம். அதனால் தடுக்க மாட்டார், கெடுக்க மாட்டார், கொஞ்சம் பொறுமையாக தான் கொடுப்பாரு, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா தாமதத்தையும் படுத்துவார். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மீனராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 11ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கும் உடையவர். 11ங்கிறது லாபஸ்தானம், 12 ஸ்தானம் விரயஸ்தானம். இந்த 2 பாவத்துக்கும் உடையவர் சனி பகவான் ஆயிடுறதுனால சனி பகவான் ஒரு முக்கிய காரணகர்த்தாவாயிடுறாரு. அதனால் அவங்களுக்கு இந்த மீனராசிக்காரங்களுக்கு சற்றேறக்குறைய ஓரளவுக்கு நல்ல பலனை தான் கொடுப்பாரு சனி பகவான். ஒன்று. அடுத்ததாக உங்களுடைய ஜாதக ரீதியாக சனி பகவான் எங்கே இருக்காரு அதுதான் முக்கியம். இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன சனி பகவான் எவ்வளவு தூரம் ஊக்கப்படுத்தி கொடுறாரு, அல்லது அவர்கிட்டேருந்து இவர் பிரிஞ்சு நிற்கிறாரு, அவருடன் சேர்ந்து செயல்படுறாரு, இல்லை அவர் ஒரு மாட்டு செயல்படுறாரு, இவர் ஒரு மாட்டு செயல்படுறாரா, யார் அப்படிங்கிறது தான் அடுத்த விஷயம். முதல்ல கவனிச்சிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ சனி பகவான் ஒரு சரியில்லாத இடத்துல இருந்தார்னா இப்போ உள்ள காலம் மேலும் கொஞ்சம் கெடுபலனை தரும். ஓரளவுக்கு நல்ல இடத்தில் இருந்தார் அப்படின்னா இப்போ உள்ள காலம் உங்களுடைய ஜாதக ரீதியாக கவனிச்சிங்கன்னா அது கொஞ்சம் கெடுபலனை சுமாராக தான் கொடுக்கும். இப்போ உங்களுடைய ஜாதகப்படி அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓரளவுக்கு குறிப்பாக சொல்கிறேன், இதுதான் அப்படிங்கிறத எடுத்துக்காதீங்க. இப்போது உங்களுடைய 2ஆம் பாவத்திலே சனி பகவான் இருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். அப்போது பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுப்பார். 11ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்காருன்னா வெளிநாடு சென்று வந்தக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பாரு, அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சியையும் கொடுப்பாரு. இல்லைங்க 6ல் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு கடனை கொடுப்பார் இப்போ உள்ள காலத்திற்கு. ஏன்னா 2க்கு ஜென்மஸ்தானத்துக்கு வராரு, 1 6ங்கிறதுனால குடும்பத்திலே சில விரய செலவுகளை கொடுப்பாரு, மருத்துவ செலவுகளை கொடுப்பாரு. 7ஆம் பாவத்தில் இருக்காருன்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல சந்தோஷம், அந்யோன்யம், பாவங்களை கொடுப்பாரு. இதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார், உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு கெடுபலனை கொடுப்பார், உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவார். திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா திருமணத்தை தாமதப்படுத்தி விட்டுருவார். இவ்வளோ தூரமும் கஷ்டம் தானா, 2030 வரைக்கும் கஷ்டமா அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ 4ல் இருக்கார் குரு பகவான். அடுத்து 2029 பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்துக்கு வந்துடுவார். இதில் குறுகிய காலம், அதாவது 2027 28 ஒரு 2 வருஷ காலம் குரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் பாவத்தில் போகிறார். இந்த 5ஆம் பாவத்தில் குரு போகக்கூடிய காலம் ஓரளவுக்கு இல்லை. அந்த சனி பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா, அவர் பார்க்கறதுனால சனி பகவான் 7.5 சனியினுடைய உபாதையை கடுமையாக குரு பகவான் குறைப்பார். அதனால் அந்த 27 28 ஓரளவுக்கு ஒரு தற்காலிகமாக ஒரு ரிலீஃபை குரு பகவான் உங்களுக்கு பெற்றுத்தரார். மேலும் இது இன்னும் நிறையா இருக்குது. இது என்ன தசை நடக்குது, எது சப்போர்ட் பண்ணுது, அதுபோக இன்னொரு முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த தசாநாதன் அந்த கிரகத்தை பார்க்குறாரா, சனி பகவான் தனியாக இருக்காரா, எந்த கிரகத்துடன் சேர்ந்துருக்காரு, யாரை பார்க்குறாரு அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் உங்களை பண்ண சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பலன்களை எல்லாம் நான் சொல்கிறேன். அதனால் ஒரு தடவை உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அதுக்கான பலனை தெரிந்து கொள்ளுங்க. அடியன் என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க, அல்லது தெரிந்த ஜோதிடனை கூட உங்களோட ஜாதகத்தை பாருங்கள். மேலும் இதுலேருந்து நீங்கள் செல்லுவதற்கு என்னங்க ஒரு உபாயம், நீங்கள் சொல்கிறத கேட்டால் இன்னும் 5 வருஷம் இருக்கே சுவாமி, 2030 சொல்கிறீங்க, அது வரைக்கும் நாங்கள் என்ன செய்யலாம், இதே படாத பாடு தான் பட்டுட்டு இருக்கணுமா, இன்னும் கஷ்டங்கள் ஏற்படுமா அப்படின்னா அதற்கு எளிமையான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதாவது உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இதானே பெரிய சமாச்சாரம், எல்லாருக்கும் தான் உதவி பண்ணுறோமே அப்படின்னு நினைக்காதீங்க. குறிப்பாக உடல் நலம் குறைவுற்றவர்கள், அதே போல் மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். ஏன்னா சனி பகவான் அவர் அங்கஹீனம் கொண்டவர், கால் முடியாத நபர் சனி பகவான். அதனால் கால் முடியாத நபர்களுக்கோ அல்லது உடம்பு முடியாத நபர்களுக்கோ அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கோ நீங்கள் ஒரு உபயம் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுங்கள். ஒரு மாதத்திற்கு உண்டானபடியான ஏதாவது ஒரு இது செய்யுங்க. அல்லது இந்த 5 வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்குன்னு உணவளிப்பது, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தொண்டு நிறுவனத்தில் உங்களோட பெயரை பதிவு பண்ணி இந்த 5 வருஷம் நான் இது ஒரு 5 வருஷம் ஆயுசு கூட அது செய்யலாம், நல்லது தான்.
அப்போது அந்த நாளில் போய் நான் வந்து இவங்களுக்கெல்லாம் நான் உதவி பண்ணுறேன், ஒரு நாளைக்கு உண்டான செலவு என்ன அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து தானாக முன் வந்து இதை நீங்கள் செஞ்சு வாங்க. இது செய்யறதுனால சனி பகவானுடைய நன்மை கிடைக்கும். அடுத்ததாக முக்கியமானது என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய முக்கியமாக இருக்கக்கூடியது காகம். அதுதான் முறை நிறைய தடவை பார்த்துருக்கோம். அந்த காகத்திற்கு உணவளிப்பது, மற்ற பட்சிகளுக்கும் உணவளிப்பது. தினந்தோறும் சாப்பிடுவதற்கு முன்னாடி மற்ற விலங்குகளுக்கு, பட்சிகளுக்கு, காக்காக்கு இதுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை வச்சுங்க மீனராசிக்காரங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆக மீனராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் 2030க்கு மேலே, முன் சொன்ன பாருங்கள், அந்த சனி பயிற்சிக்கு மேலே நடக்குது. திரும்ப அந்த டேட்டை உங்களுக்காக சொல்கிறேன். 2030 மே மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே, தமிழில் சொல்லணும், தமிழ் வருடம் சாதாரண வருஷம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. அதற்கு மேலே அமோகமான நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க. காகத்திற்கு உணவளிச்சுட்டு வாங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை செய்துட்டு வாங்க. முடிந்தாலும் உங்களுடைய இல்லத்திலே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஒரு முறை மிருத்யுஞ்சய ஹோமம் அப்படிங்கிற அந்த ஹோமத்தை செய்யுங்க. மீனராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படட்டும். சிவாய நமக.